டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல வெரி இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் பாலிட்டி குரூப் 1ல 40 கொஸ்டின்ஸ், குரூப் 2 அண்ட் குரூப் 4ல 15 கொஸ்டின் கேட்குறாங்க. அதில் கேட்கக்கூடிய அனைத்து கொஸ்டினுக்கும் கரெக்டாக ஆன்சர் பண்ணுற விதமாக நம்ம அகாடமியில் ஒன் ஷாட் எம்சிக்யூ வித் பாலிட்டி அப்படிங்கிற கோர்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் 3000+ எம்சிக்யூ வித் டீடைல்டு ஆப்ஷனல் எக்ஸ்பிளனேஷன் அண்ட் 22 கிளாஸஸ் 5+ டெஸ்ட் சீரிஸ் அண்ட் ஹார்ட் காப்பி ஆஃப் புக் உங்களுக்கு வந்து கொரியர் பண்ணிடுவாங்க. இந்த கோர்ஸோட ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் சிலபஸ் கவரேஜ், ஸ்ட்ராங் ரிட்டென்ஷன் பவர் அண்ட் அக்யூரசி அண்ட் ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும். எக்ஸாம்ல கேட்கக்கூடிய எல்லா கொஸ்டினுக்கும் அக்யூரேட்டா அவங்களால ஆன்சர் பண்ண முடியும். ஃபார் ஃபர்தர் டீடைல் ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சாரம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழகத்துல ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல் நடக்க போகுது. ஸோ அதன் அடிப்படையில் பார்க்குறப்ப நமக்கு பிரச்சாரம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சாயந்தரம் 6 மணியோட பிரச்சாரம் அப்படிங்கிறது நிறைவடைய போகுது. அப்ப அதுக்கு ஏதாவது கணக்கு இருக்கா, ஏதாவது கிரைட்டீரியா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நம்ம பொதுவா ஓட்டு போடுறது அன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த ஓட்டு போடுற டே காலையில இருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் ஓட்டு போடுவோம். ஓகேவா? அந்த ஓட்டு போட்டு முடிக்கக்கூடிய நேரத்துல இருந்து ஒரு 48 மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த பிரச்சாரம் அப்படிங்கிறது முடிஞ்சிடணும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஏப்ரல் 23ஆம் தேதி நம்ம ஓட்டு போட போறோம். ஏப்ரல் 23ஆம் தேதி சாயந்தரம் 6 மணி வரைக்கும் நம்ம ஓட்டு போடுவோம். அப்ப அதுல இருந்து 48 மணி நேரத்துக்கு முன்னாடி எப்படின்னா ஏப்ரல் 21ஆம் தேதி சாயந்தரம் 6 மணிக்கெல்லாம் பிரச்சாரம் அப்படிங்கிறது முடிஞ்சிடணும். அதுக்கப்புறமா சோசியல் மீடியா உட்பட எதுலையுமே நியூஸ் பேப்பர், சோசியல் மீடியா எங்கேயுமே வந்து பிரச்சாரம் அப்படிங்கிறது பண்ணக்கூடாது. ஸோ ஓட்டு போடுறது முடியக்கூடிய நேரத்துல இருந்து 48 மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்கணும்னா இந்த நம்மளுடைய பிரச்சாரம் அப்படிங்கிறத முடிச்சிருக்கணும். சரியா? ஸோ இதுதான் இந்த கணக்கு. ஆல்ரெடி ஒரு தடவை டிஎன்பிசியில கேட்டிருக்காங்க. அதனாலதான் நம்ம பார்க்குறோம். ஸோ எப்போ அந்த எலெக்ஷன் கேம்பெயின் அப்படிங்கிறது முடியுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வைஷாலி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு ஒரு கேம் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி சைப்ரஸ் அப்படிங்கிற நாட்டில் கேண்டிடேட்ஸ் செஸ் டோர்னமெண்ட் அப்படிங்கிறது நடந்துச்சு. இந்த கேண்டிடேட்ஸ் செஸ் டோர்னமெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் பிரிவில் வைஷாலி அவர்கள் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு கேண்டிடேட் செஸ்ல வந்து நம்ம வின் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடும். அதான் வேர்ல்டு சாம்பியன்ஷிப். ஓகேவா? இப்ப கேண்டிடேட் செஸ் வந்து வைஷாலி அவங்க வின் பண்ணிட்டாங்க அப்படின்றனால வேர்ல்டு செஸ் டோர்னமெண்ட்டுக்கு வந்து எலிஜிபிள் ஆயிருக்காங்க. வேர்ல்டு செஸ் சாம்பியன் சைனாவை சேர்ந்த ஒரு வீராங்கனை இருக்காங்க. அவங்களுக்கு எதிராக இப்ப இவங்க வந்து களமிறங்க போறாங்க. அதுலயும் வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்மளுடைய விஸ்வநாதன் ஆனந்த், நம்மளுடைய குகேஷ் மாதிரி இவங்களும் வந்து ஒரு வேர்ல்டு சாம்பியனா ஆகுறதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு இருக்கு. சரியா? போன வருஷம் இதே மாதிரிதான் குகேஷ் வந்து ஆண்கள் பிரிவுல கேண்டிடேட் செஸ் வின் பண்ணி வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பையும் வின் பண்ணி வேர்ல்டு சாம்பியனா இருக்காங்க. அதே மாதிரிதான் இப்ப வைஷாலி கேண்டிடேட் செஸ் வின் பண்ணிட்டாங்க, வேர்ல்டு சாம்பியன்ஷிப் வின் பண்ணிட்டாங்க. அப்படிதான் அவங்க தான் இதுக்கப்புறமா வேர்ல்டு சாம்பியனா இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே மாதிரி வைஷாலிக்கு வந்து பாத்தீங்கன்னா 2023லயே அவங்களுக்கு அர்ஜுனா அவார்டு அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தமிழ்நாடு ரிலேட்டடா இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்கள் ஏதாவது சிக்னிஃபிகண்டான அச்சீவ்மெண்ட் பண்றப்ப அது எக்ஸாம்ல கண்டிப்பா கேட்பாங்க. சரியா? ஸோ அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ வைஷாலி கண்டிப்பா ஜெயிப்பாங்க. அவங்க ஜெயிச்சதுக்கு அப்புறமா அது நமக்கு எக்ஸாம்ல கண்டிப்பா கேட்பாங்க. ஓகேவா? இப்போ ரீசெண்டா கூட நடந்த 2A எக்ஸாம் கேன்சல் ஆன எக்ஸாம்ல துளசிமதி முருகேசன் பாராலிம்பிக்ஸ்ல சில்வர் வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை கூட கேட்டிருந்தாங்க. சரியா? ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோ. ஓகேவா? இன்னைக்கு முக்கியமான செய்திகளை வந்து பார்த்துருக்கோம். நன்றி.